அண்ணா பாத்துங்கண்ணே, இதான் அருமையான ஏரியா. வாங்க. சுத்தி வீடு இருக்குப்பா, பரவாயில்ல. ஆமாண்ணா, சுத்தி வீடு தான், அருமையான ஏரியா, பிரச்சனையே இல்ல. யாராவது நம்ம வீட்டை நாட்டை வச்சு நிக்கிட்ட கடைக்காரனா முடிச்சுக்கலாம். என்ன வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி ஓடுறாரு? நோ நோ நோ, ஒரு நிமிஷம் வானாங்க. என்னப்பா என்னப்பா விஷயம்? இந்த வீட்டு சொந்தக்காரன் நான் இல்ல. அட என்னங்க எப்படி பேப்பறீங்க? வாங்குங்க. ஊருக்கு புதுசா இருக்குது ஆளு. கடைக்காரன் இல்ல. என்னப்பா என்ன பயந்து அந்த ஓட்டம் ஓடுறீங்க? அதெல்லாம் பயப்படலப்பா. என்ன விஷயம்? ஏப்பா சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்ல, அண்ணன் கத்தார்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம ஏரியால ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போடணுமா. பிரச்சனையே இல்லையா? எவ்வளவு வச்சுக்கிறீங்க? என்னப்பா அசிங்கமா எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேக்குறப்பல? ஐயோ, நீங்க காசு எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாருண்ணா. அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேனா? ஆமாங்க, எவ்வளவு வச்சுக்கிறீங்க? இங்க என்ன ரேட்டு போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து பேஸ் பண்ணி வாங்கிக்குவேன். அட நீங்க உங்க பட்ஜெட் சொன்னதாமா நான் சொல்ல முடியும். நோ, இங்க என்ன ரேட்டுனா போகுது அதை சொல்லுண்ணா முதல்ல. இங்கன்னா ஒரு 40,000 50,000 போவான். 40,000 50,000மா? என்ன சென்ட்டா? சென்டெல்லாம் விற்கல. நானு இடம் 40,000 50,000 போகுதுன்னு சொன்னேன். 40,000 50,000க்கு இடம் போகுதா? என்ன நீ அநியாயமா சொன்ன? ஏனோ அவர் சொல்றது எனக்கே ஒன்றும் புரியல. 40,000 50,000 எங்க நான் இடம் போவான்? என்ன தம்பி, ரேட் அவ்வளவு ஜாஸ்தியா தான் போகுது. நீ நினைக்கிற மாதிரி 20,000 5,000 இல்ல. ஐயா, ஏன்பா நீ என்னப்பா நினைச்சு பேசினுக்கிற? என்ன கமிஷனுக்குன்னு வந்துட்டியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க. ஏங்க இந்த ஊருக்காரர் தானே நீங்க எவ்வளவு இடம் வாங்குனீங்க அதை சொல்லுங்க. ஏம்பா ஊரோட வாங்கினேன் 35,000 ரூபாப்பா. 35,000 ரூபாயா? யோ, நாங்கனா பைத்தியம் நினைச்சுக்கிறியா? வெறும் 35,000 எப்படி எவ்வளவு பெரிய வீடு வரும் உனக்கு? நீ வேலைக்கு ஆக மாட்டேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி.